உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ரேவதி, கண்ணை திறந்து பாரு. ரேவதி, ரேவதி என்னாச்சு? ரேவதி, ரேவதி, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. யாராச்சும் டாக்டருக்கு கால் பண்ணுங்க. டாக்டர்ட்ட ஃபோன் பண்ணா எப்ப வர்றது? ரேவதி, சிலம்போ ஏதாவது பண்ணியா? ரேவதி, ஐயோ, இதெல்லாம் நான் ரோகிணிக்கு பண்ணலாம் நினைச்சா இவன் ரேவதிக்கு பண்றானே. நல்ல வேளை உதட்டோட உதட வைக்கல. நாம ஒண்ணு நினைச்சா வேற ஒண்ணு நடக்குது. அம்மா ரேவதி எழுந்துருமா. கண்ணை திறந்து பாரு. ரேவதி, ரேவதி, சிலம்போ காப்பாத்தியா? ரேவதி அக்கா, எழுந்துக்கோக்கா. இதெல்லாம் நான் ரோகிணிக்கு செய்யணும். எனக்கு கொடுத்து வைக்கல. நமக்கு அதிர்ஷ்டம் இவ்வளவுதான். கடைசி வரைக்கும் நமக்கு இதே நிலைமை தானா? என்னப்பா, ஏதாவது ரியாக்ஷன் இருக்காப்பா பாடியில? அதெல்லாம் நம்ம சீக்கிரமா முடிச்சிடலாம். அப்பதான் ஈஸியா இருக்கும். அக்கா, அக்கா எழுந்துக்கோக்கா. ஏய், என்ன இவன்? ரேவதி எழுந்துருமா. ஐயோ, என்ன நடக்குதுங்க? என்னாச்சு ரேவதிக்கு? அவளுக்கு ஷாக் அடிச்சிருச்சு சாகல. அப்படியா? இந்த ஆள் என்ன பண்ணிட்டு இருக்காரு? பார்த்தா தெரியலையா? ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு இருக்காரு. சிலம்போ நீ ஏன் பண்ணிருக்க? நீ அமுக்குப்பா. ஃபர்ஸ்ட் எய்டா? அப்படிதான், நல்லா பண்ணுப்பா. அப்படிதான்ப்பா. ரேவதி, ரேவதி, சிலம்போ ஏய் எழுந்து தொலைய. ரேவதி, ரேவதி எழுந்து. என்னாச்சு என் பொண்ணுக்கு? அத்தை, இவளுக்கு ஷாக் அடிச்சிருச்சு அத்தை. ரேவதி மூச்சு பேச்சு இல்லாம கிடக்குறா. அதான் ரேவதிக்கு முதல் உதவி பண்ணிட்டு இருக்காப்ல. அக்கா, என்னக்கா இதெல்லாம்? ச்சே, அசிங்கமா இல்ல? இதெல்லாம் சரியில்லக்கா. நம்ம ரேவதியை முதல்ல ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போலாம். அப்பாடா. ரேவதி, ரேவதி, உனக்கு ஒண்ணு இல்லையே. எழுந்துருமா. பாத்து பாத்துமா. ரேவதி, மெதுவா தள்ளிக்கோ. ரேவதி, இதெல்லாம் நான் உனக்கு பண்ண வேண்டியது. என் பிளான் எல்லாம் போச்சு. ரேவதி என்னாச்சு? ரேவதி தெரியல, நடந்து வரப்ப ஷாக் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. அடிச்சது ஷாக்குதான். கரண்ட் ஷாக்கு. அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப எப்படி இருக்க? ஒன்னும் பிரச்சனை இல்லையே. நம்ம ஹாஸ்பிடலுக்கு போலாமா? பரவாயில்லம்மா, ஹாஸ்பிட்டல்லாம் வேணாம். இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமா, ஷாக் எப்படி அடிச்சது? ஐயோ, கீழே கிடந்த ஒயர்ல கரண்ட் பாஸ் ஆயிட்டு இருந்திருக்கு போல இருக்கு. நான் அது தெரியாம காலை வச்சுட்டேன். அதான் ஷாக் அடிச்சிருச்சு போல. ரேவதி, பார்த்து கவனமா இருக்க வேண்டாமா? அக்கா, இல்லம்மா, அதெல்லாம் விடு. இவனை டிரைவர்னு தூக்கி வச்சுட்டு பேசிட்டு இருக்கியே, இவ செஞ்ச காரியத்தை பாத்தியா? இவளை காப்பாத்துறங்கிற பேர்ல அசிங்கப்படுத்திருக்கான். சின்னத்த, அதுக்கு பேரு ஃபர்ஸ்ட் எய்டு, முதல் உதவி. அதத்தான் சிலம்பம் செஞ்சான். அவ என்ன சினிமால வர்ற மாதிரி மத்தவங்க ஆசைப்படுற மாதிரி உதட்ட வச்சு கிஸ்ஸா பண்ணா, பிரஸ்தான பண்ணா. புரியாம பேசாதீங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல கல்யாணம் ஆக போற பொண்ண இப்படியா பண்ணுமா? நீங்க சொன்ன மாதிரி எண்ணத்துல கூட அவன் செஞ்சிருக்கலாம்ல. அந்த எண்ணத்துல அவன் செய்யல, எல்லாம் நான் செஞ்சது. ஐயோ. சரி, அப்ப இந்த ஒயரை யார் கட் பண்ணி போட்டது? தானா விழுந்துச்சா? சின்னத்த, ஒரு நிமிஷம். இதுக்காக நீங்க மாத்தி மாத்தி விவாதம் பண்ணிக்க வேண்டாம். நான் உண்மையை சொல்லிடுறேன்.
இது எல்லாத்துக்கும் காரணம் சிலம்ப இல்ல, நான் தான். என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? நான் தான் அத்தை அந்த வயரை கீழே போட்டு வச்சேன். நீங்க போட்டு வச்சீங்களா? எதுக்கு அப்படி செஞ்சீங்க? அது வந்து அத்தை, அது வந்து அது வந்து சொல்லுங்க. என்ன? ஐயோ அத்தை, எதுக்கு அப்படி பண்ணீங்க? சொல்லுங்க. எந்திரிங்க, எந்திரிங்க, எந்திரிங்கன்றேல. சொல்லுங்க, எதுக்காக இப்படி செஞ்சீங்க? சொல்லுங்கன்னு சொல்றேன்ல, சொல்லுங்க. நீங்க எல்லாரும் மூஞ்சி இப்படி கோமா வச்சுட்டு கேட்டா நான் சொல்ல மாட்டேன். சிரிச்ச மாதிரி வச்சு கேளுங்க, அப்பதான் சொல்லுவேன். ஐயோ, அத்தை, சொல்லி தொலை. அது பிளான் பண்ணது இவ காலுக்கு கால் மாதிரி கிராஸ் ஆகி போச்சு. அவ வந்து வயர் மேல கால வைப்பா, ஷாக் அடிச்சு மயக்கம் போட்டு கீழே விழுவா. அப்புறமா நான் உதட்டோட உதடு வச்சு முதலுதவி பண்ணலான்னு நினைச்சேன். ஆனா எதிர்பாராத விதமா ரேவதி வந்து மாட்டிக்கிட்டா. அறிவு இருக்கா? என்ன இருந்தாலும் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல மச்சினிச்சுக்கு நான் அந்த மாதிரி முதலுதவி பண்ணா தப்பாயிடுமே, நான் அமைதியா இருந்துட்டேன். இதெல்லாமே ஒரு தற்செயலா நடந்ததுதானே தவிர, அப்பன்னு பார்த்து நல்ல வேலை சிலம்பா வந்து இந்த முதலுதவி பண்ணி காப்பாத்திட்டான். நல்ல வேலை நான் பார்த்த படத்தை சிலம்பா பார்க்கல, அதனால இதோட முடிஞ்சிச்சு. அடச்சி தூ. இந்த வெக்கக்கட்ட மனுஷனை வச்சு என்னதான் பண்றது? எல்லார் முன்னாடியும் மானத்தை வாங்குறீங்க. இப்ப சொல்லு. அந்த சந்திரா சொல்றது உண்மையா இருக்குமோ? என்ன சொல்ற? அந்த டிரைவர் எல்லாத்தையும் பிளான் பண்ணி தான் பண்றானோ என்னமோ? எனக்கும் ஒன்னும் புரியல. எல்லாமே எதாச்சியா நடந்துச்சுன்னு சொல்றாங்க. எதேச்சியா நடந்தா கூட நடந்த விஷயம்லாம் ரொம்ப தப்பு. இத பாரு, நீ கட்டிக்க போறவ அவ. உன்னை கூப்பிட்டு அந்த முதலுதவியை பண்ண சொல்லிருக்கணும். ஆமா, எனக்கும் சங்கடமா தான் இருக்கு. அத பார்க்கையில ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன். அந்த டிரைவர் பையன் எல்லா விஷயத்திலயும் நம்மள டென்ஷன் பண்ணி தொலைக்கிறான். அவன் இருந்தாலே நமக்கு ஏழ்றதான். எப்படியாவது அவனை வீட்டை விட்டு துரத்தி அனுப்பணும். உன் கல்யாணம் ஜாம்னு நடக்கணும். உண்மைதான். சரி, வா போலாம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.